ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி ஊரில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் கோவிலுக்கு அபிராமி ராஜா 2 பேரும் வந்திருக்காங்க. இங்கே வந்த விஷயம் கார்த்திக் தெரிஞ்சால் திட்டுவாருன்னு சொல்லி ராஜா ஒரு பக்கம் அபிராமி கிட்ட சொல்ல, இன்றைக்கி என் அண்ணன் பசங்களே பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவோடு தான் அபிராமியும் கோவிலுக்கு வந்து நின்றுட்டுருக்காங்க. இதை கேட்ட ராஜா, எப்போதும் இல்லாத அண்ணன் பாசம் இப்போ எங்கே வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என் அண்ணன் மேலே பாசம் இருக்கும், கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நான் அவருக்குன்னு தனியாக வேண்டிப்பேன். ஆனால் இப்போது என் அண்ணன் என் மேலே பாசமாக இருக்கிறது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, கார்த்தி மூலமாக தான் தெரிஞ்சது. அதனால என் அண்ணன் பசங்களை இன்றைக்கி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வந்திருக்கிற விஷயத்த கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. கார்த்தியும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் வந்திருக்கிறது தெரிஞ்சதுன்னா எனக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இன்றைக்கி என் அண்ணன் பசங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அம்மா பேர் என்ன, அவன் தாத்தா பேர் என்னன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. கார்த்தியும் இவங்க நக்கலாக சாமுண்டீஸ்வரி கிட்டே பேசுகிறாங்க. அம்மா பேர் அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன், ஸோ எங்கள் தாத்தாவை தாத்தான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கும்போது, சரி உங்கள் அம்மா கிட்டே நான் பேசுகிறேன்னு ஃபோனை வாங்கி பேசுகிறேன். அந்த தருணம் கோவிலில் பூஜை நடக்குது. அதனால் அபிராமி பேசுகிறது சரியாக சாமுண்டீஸ்வரிக்கு கேட்கல. அவங்க கோவிலில் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அபிராமி என்னுடைய அண்ணன் பசங்களை இன்றைக்கி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ராஜா அபிராமி இவங்க 2 பேர் ஃபோனும் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது. கார்த்தியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஸ்வாதி கிட்டே போயிட்டு கோவிலுக்கு போகலாம், உனக்கு எக்ஸாம் இருக்குது, உனக்குன்னு தனி பூஜை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வா போகலான்னு ஸ்வாதியை கூப்பிட, ஸோ ஸ்வாதியும் ஓகே போகலான்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் இல்லை உங்கள் அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அக்காலாம் எதுக்கு அப்படின்றாங்க. கேள்வி மேலே கேள்வி கேட்காத, உங்கள் அக்காலாம் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வாதி கிட்ட கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கூப்பிட்டா எங்கள் அக்கா எல்லாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ல, நான் சொன்ன மாதிரி நீ போய் உங்கள் அக்காவை கூப்பிடு அப்படின்றாங்க. ஸோ கார்த்தியை வந்து கோவிலுக்கு கூப்பிட்டதாகவும் வரமாட்டதாகவும் நீ வந்து உங்கள் அக்கா கிட்டே போய் சொல்லு, கண்டிப்பாக வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே ஸ்வாதியை அவங்க அக்கா கிட்டே போய் சொல்கிறாங்க. அவங்க 3 பேரும் ரெடி ஆகிட்டு கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸ்வாதி வந்து கோவிலுக்கு போகணுமா, கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆளுக்காகலாம் கார் எடுக்க முடியாது, டீசல் விற்கிற விலைக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணால் வரேன்னு சொல்லுங்கள், நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி கூட கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்படி போகிற வழியில் கார்த்திக்கு இங்கே அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு தனியாக போய் நின்று பேசுகிறாங்க. கோவிலுக்கு தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே இங்கே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் இந்த கெட்டப்பில் பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏழை மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. அண்ணன் பொண்ணு பார்க்குறதுக்காக ஏழையாகவே மாறிட்டீங்களான்னு சொல்லி ராஜா ஒரு பக்கம் வந்து அபிராமி கிட்ட கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் கார்த்திக் கூட இந்த 4 பொண்ணுங்களும் போகிறத சிவனாண்டி பார்த்துட்டு, இன்றைக்கி இவன் யார் என்னன்னு நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம், அதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தியை பின்தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. கார்த்தியும் கோவிலுக்கு போகிறாங்க. கார் வந்து நிற்கிது. அபிராமி ஒரு ஓரமாக நின்று தன்னுடைய அண்ணன் பசங்களை எட்டி பார்க்குறாங்க. 2ஆவதாக இறங்குற ரேவதியை நல்லா ரசித்து பார்க்குறாங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றி உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.